வளைகாப்புக்காக ரயிலில் சென்ற கர்ப்பிணி ரயிலில் இருந்து விழுந்து உயிரிழந்த சோக நிகழ்வு சென்னை கொல்லம் விரைவு ரயிலில் நேரிட்டிருக்கிறது. இறந்த கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்து உடற்கூராய்வின் போது ஆண் குழந்தை எடுக்கப்பட்டுள்ளது. மகிழ்வாக ஆரம்பித்த பயணம் பெரும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது இந்த குடும்பத்தை. கஸ்தூரி உயிரிழப்பு ஒரு உயிர் அல்ல, 2 உயிர் என்று சொல்ல வேண்டும். ஒரு செய்தியாளருக்கு மன ரீதியில் கடினமான தருணங்களில் இது போன்ற நிகழ்விடமும் ஒன்று. அன்பிற்குரிய உறவை இழந்து பரிதவிக்கும் குடும்பத்தினரின் உணர்வையும் பதிவு செய்ய வேண்டும், விபத்தின் தீவிரத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அத்தகைய சூழலில்தான் இந்த செய்தியை நமது செய்தியாளர் பதிவு செய்தார். கஸ்தூரி உயிரிழப்பு ஒரு உயிர் அல்ல, 2 உயிர் என்று சொல்ல வேண்டும். காரணம், கஸ்தூரி 7 மாத கர்ப்பிணி பெண். அவர் வயிற்றில் ஒரு 7 மாத குழந்தை இருக்கிறது. அது மொட்டாக இருக்கும் போதே கருகிவிட்டது. இந்த சோகம்தான் மிகப்பெரிய பாதிப்பை ஒட்டுமொத்தமாக ரயில்வே பயணிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை உலுக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கதறி அழும் காட்சிதான் இது. சென்னை திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் 7 மாத கர்ப்பிணியான மனைவி கஸ்தூரி மற்றும் குடும்பத்தார் 10 பேருடன் சங்கரன் கோயிலில் நடைபெறும் வளைகாப்பு விழாவுக்காக கொல்லம் விரைவு ரயிலில் பயணித்துள்ளார். ரயில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வரும்போது கஸ்தூரிக்கு குமட்டல் இருந்ததால் வாந்தி வரும் நிலை ஏற்பட்டதால் அங்கிருந்த கழிப்பறைக்கு சென்றுள்ளார். ரயிலில் கதவை திறந்து வாந்தி எடுத்த போது கர்ப்பிணி கஸ்தூரி படியிலிருந்து தவறி விழுந்துள்ளார். உடனடியாக அவரது கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் கத்தி கூப்பாடு போட்டு அபாய சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர். அது பயனளிக்கவில்லை. அடுத்த பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை இழுத்து நிறுத்துவதற்குள் கடலூர் மாவட்டம் பூவனூருக்கு ரயில் வந்துவிட்டது. கஸ்தூரியின் உறவினர்கள் மீண்டும் ரயில் வந்த பாதையை நோக்கி கண்ணீரோடு கதறிக்கொண்டே பல கிலோமீட்டர் நடந்து சென்றுள்ளனர். அவர்களுடன் செய்தியாளர்களும் பயணித்து தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதியாக விருத்தாசலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூ மாம்பாக்கம் பகுதியில் கஸ்தூரி ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அந்த உடனே அவங்க கத்தையில அங்கே எல்லாருமே அங்கே இருக்கும் கப்பல் எல்லாருமே செயினை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க. எதுவுமே ஒர்க் ஆகலை, எந்த எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போய் அங்கே ஓடி போய் அங்கே ஒருத்தங்க நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி நின்றுச்சு. அதுக்குள்ளே வண்டி இங்கே வந்துருச்சு. 8 கிலோமீட்டர் தாண்டி வண்டி இங்கே வந்துருச்சு. எங்களுக்கு வண்டி அங்கேயே நின்றதா கூட அந்த பிள்ளைய அங்கே ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிட்டு போய் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இழுத்தாங்க. சென்ஸ் ஃபுல்லா எல்லாமே கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இழுத்தாங்க. எல்லாம் இழுத்துதான் ஒண்ணு கூட ஒர்க் ஆகல. அது பிறதான் போய் டிடிஆர் போய் கூப்பிட்டு அது பிறதான் விசாரணை ஒரு 10 நிமிஷத்துல வந்துருமா, நீ விருதாச்சலத்தை இறங்கிக்கோங்க, அங்க இருந்து போங்கன்னா அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அங்க போயிட்டாங்க. அது பிறதான் நாங்க அங்க போய் பார்க்கையில சங்கிலி பிடிச்சி இழுத்தோடனே காப்பாத்திருக்கலாம் பிள்ளைய. மெயின் காரணம் அந்த பாயிண்ட் தான். சங்கிலி பிடிச்சி இழுத்துருந்தோம்னா நாங்க பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். இதோட தவறு மிக மிக ட்ரெயினுக்குள்ள தவறு தான். பாஸ் பஸ்ல இன்னொரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, சென்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவ சரி இங்க நிக்காங்களா, அவங்க மேல பற்று மட்டும் தான் கிட்ட வாந்தி எடுக்க போனதுதான். கை தவறி ஸ்லிப் ஆயிருச்சு கை. அந்த அன்னைக்கு தான் போய் விழுந்த அனிமே ரேசான அடிதான். ரொம்பலாம் கிடையாது, கை காலெல்லாம் எதுவுமே அடி கிடையாது, ரேசான தலையில அடிதான். ஆனா விழுந்துறதுமே நாங்க நிப்பாட்டி சங்கினை பிடிச்சி நிப்பாட்டிருந்தாங்கன்னா போய் நாங்க காப்பாத்திருப்போம். எந்த பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நாங்க காப்பாத்தி நாங்க கொண்டு வந்திருப்போம். என் பிள்ளை நாங்க கைய வைக்க பிள்ளை துடிக்கு, உடம்புல பிள்ளை கால் கையெல்லாம் துடிக்கு சார். கைய வச்சோன்னா அப்படி ஒரு பிள்ளை துடிக்கி. நாங்க துடிச்சு பார்த்த உடனே நாங்க அழைச்சோம் சார். என் மனமே உடஞ்சி வச்சு அந்த இடத்துல நாங்க தூக்கி. உடனடியாக மீட்கப்பட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சோதித்த போது கஸ்தூரி உயிரிழந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. அபாய சங்கிலி வேலை செய்யாததை காரணம் என்ற குடும்பத்தினரின் குற்றச்சாட்டு குறித்து ரயில்வே அதிகாரி விளக்கம் அளித்தார். பதஷ்டத்துல சில அபாய சங்கிலி எல்லாமே ஒர்க் பண்ணும்.
ஒர்க் பண்ணாத கிடையாது. அந்த இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த முறையா அதை இழுத்துருந்தாங்கன்னா இது பண்ணும். சில இதுல வந்து டக்குன்னு போனோம்னே அது கரெக்டா இருந்திருக்கும். அது டெக்னிக்கல் அந்த ரயில்வே சம்பந்தமான இருக்கும் இருந்திருக்கும். உடனே அடுத்த இதுல வந்து போய் இழுத்துருக்காங்க. ஒவ்வொரு 100-110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது சடனா பிரேக் பண்ண முடியாது. அதன் தான் விளைவுல உடனே நிறுத்தவும் இல்லைன்னா அல்லாட்டி நிறுத்திருக்காங்க. நிறுத்தி எப்படி இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அலுவலர் இருந்த வந்து காவல் இருப்பு பாதை காவல்துறையினர் RPF எல்லாமே சேர்ந்து போய் தேடி நைட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இறங்கி அடுத்த ஸ்டேஷன்ல பூவனூர் ஸ்டேஷன்ல நின்று இருக்காங்க. நிறுத்தி ஸ்டேஷன்ல இறங்கி எல்லாரும் உதவி காவல்துறையோட மீட் இது பண்ணியிருக்காங்க. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக உடனே தென்னக ரயில்வே இதில் விசாரணையை தொடங்க உத்தரவிட்டது. விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் இருந்த கஸ்தூரியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அதே சமயத்தில் கஸ்தூரி திருமணம் செய்து 9 மாதங்கள் ஆன காரணத்தால் கோட்டாட்சியர் விசாரணைக்கும் ரயில்வே காவல்துறை பரிந்துரைத்தனர். இதனையடுத்து கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடத்தினார். சுமார் மாலை 3 மணி அளவில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கஸ்தூரியின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையே கர்ப்பிணி உயிரிழப்பு தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து ரயில் நிலையத்திலும் நின்று பார்த்தால் ரயில் பெட்டியின் படியில்தான் பலர் பயணிக்கிறார்கள். இனிவரும் காலங்களாவது இதையெல்லாம் மாற்றி பொதுமக்கள் பயணிக்க வேண்டும் என்பதே ரயில்வே காவல்துறையின் தகவலாக உள்ளது. அதே சமயத்தில் புதிய தலைமுறையும் இதை பொதுமக்களுக்கு ஒரு வலியுறுத்தலாக செய்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜா மற்றும் ஒளிப்பதிவர் பாலாவுடன் ஸ்ரீதர்.